அண்மை செய்தி டெல்லியில் நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து தூத்துக்குடி விமான நிலையத்தில் தீவிர சோதனைக்கு பிறகே பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். விமான பயணிகளுடன் வரும் பார்வையாளர்கள் விமான நிலையம் உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. கார் வெடிப்பு சம்பவத்தை அடுத்து பல்வேறு மாவட்டங்களில் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் டெல்லியில் நடந்த கார் வெடிப்பு சம்பவத்தின் எதிரொலியாக நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரயில் நிலையங்கள், விமான நிலையங்களில் உச்சக்கட்ட பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் முத்துமோகன். முத்துமோகன், இப்ப தூத்துக்குடி விமான நிலையத்திலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பூர்ணிமா. டெல்லியில் நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் உச்சகட்ட பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று காவல்துறையினர் கூடுதலாக நியமிக்க செய்யப்பட்டு பாதுகாப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தீவிர சோதனைக்கு பின்பே பயணிகள் உள்ளே அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பார்வையாளர்கள் உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நேற்று மாலை செங்கோட்டை அருகே ஒரு காரில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவம் காரணமாக 14 பேர் பலியாகினர். சுமார் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள், மக்கள் கூடும் இடங்களில் பாதுகாப்பை பலப்படுத்த மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் உச்சகட்ட பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காவல்துறையினர் தீவிர சோதனையில் மற்றும் வாகன சோதனையில் பல்வேறு இடங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து சென்னை மற்றும் பெங்களூருக்கு விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி விமான நிலையத்தில் கூடுதலாக வழக்கத்தை விட கூடுதலாக காவல்துறை நியமனம் செய்யப்பட்டு தீவிர சோதனைக்கு பின்பே விமான பயணிகள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அவர்களுடைய உடைமைகளும் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மூலம் சோதனை செய்யப்பட்டும் ஸ்கேன் செய்யப்பட்டும் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். வழக்கமாக பார்வையாளர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார். ஆனால் தற்போது இந்த வெடிகுண்டு சம்பவத்தை தொடர்ந்து தூத்துக்குடி விமான நிலையத்தில் பார்வையாளர்கள் உள்ளே அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மேலும் காவல்துறையினர் மற்றும் விமான நிலைய ஊழியர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துமோகன்.